ஆச்சாரியர்கிட்ட காலட்சேபம் மூலமாக பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் முக்கியம். இது எல்லாம் இந்த சுவாமி சொல்லுவார், ரோட்டில் போயிட்டே இருக்காண்டா, பலூன் போயிட்டே இருப்பான், காதில் கையில் வந்து குழந்தை எழுந்துடும், அப்புறம் மறந்துடும். அந்த மாதிரி தான் மற்ற உபன்யாசங்களும் எல்லாம் அந்த சமயத்தான். ஆனால் காலட்சேபம் பார்த்தா இன்றைக்கா இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். அப்படியாக அடியனுடைய ஆச்சாரிய சுவாமியுடைய திருவடிவாரத்தில் இருந்ததுனால 40 வருஷம் குருகுருவார் 1970 to 2002 வரைக்கும் சொன்னாங்க. பார்க்காதனால இல்லை, நிச்சயம் செலுத்தாதனால கிடையாது. அப்படிப்பட்டது என்ன காரணம் ஆச்சுன்னா, அதாவது ஒரு செவத்தில் ஓட்டை இருந்து அதில் வண்டு இருந்ததுன்னா அந்த வண்டோடு இன்னைக்கு கொசு போய் அதில் இருந்தால் கூட வண்டாயிடுமா. அந்த மாதிரியாக இருமை பொன்னாக்குவாரை போல அதுக்கு ஸ்லோகம் இருக்குது. இருமை பொன்னாக்குவாரை போல என்ன ஆகிட்டார் எங்கள் சுவாமி. இந்த ஆட்டத்துக்கு காரணமாக இருந்தது காலட்சேபம். காலட்சேபத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் திருவாய்மொழி ராமாயணம் 2 பதில்கள் 2 கண்கள் போல. திருவாய்மொழி எப்போ இருந்தாலும் எந்த பக்கம் எடுத்தாலும் கூட ராமாயணம் இருக்கும். அப்படியாக பிராமணர்களும் ஆகாரம் உண்டு போது ஒரு பிடி சோறு ஒரு பிடி நெய்யம் அப்படின்னு சொல்லி வீட்டில் நம்பிட்டார். அந்த மாதிரியாக ராமாயணம் இல்லாமல் அந்த போகவே முடியாது. அப்படிப்பட்ட இதை பார்த்து சொல்லணும். நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமாக எப்படி திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானமோ ராமாயணத்துக்கும் வியாக்கியானம் நிறைய இருக்குது. மகேஸ்வர கீர்த்தன் இலக்கியம் மாதிரி கோவிந்தராஜனுடைய வியாக்கியானம் 14ஆம் நூற்றாண்டு அதிகமாக இவருடைய சரித்திரம் தெரியல. பாரதிராஜ கோஷத்தில் 14ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். பிள்ளை காலத்துக்கு கொஞ்சம் தள்ளி அந்த காலத்தில் திருமலைக்கு இவர் போகிறார். திருமலை பெருமாள் அந்த வித்வான்கள்லாம் இவர் வித்வான் தெரியும். நீங்கள் ராமாயணம் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும்னு அங்கே இருப்பாங்க பிரார்த்திச்சாலும் தேடி ஆஞ்சநேயர் உட்காந்து 6 மாத காலம் உட்காந்து நிறுத்தி எழுதி இந்த கோவிந்த எழுதி வியாக்கியானத்தை ஸ்ரீராமாயணத்துக்கு பூஷணம் என்று பெயர் வைத்தார். ஒவ்வொரு காண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கார். அது கண்ணாமரியம் பூஷணம் பொதுவாக வச்சுட்டு அது திருவெருமான் எம்பெருமானுடைய சமயத்தில் ஆஞ்சநேயர் மூலமாக பெரிய விழா நடத்தினார். நினைச்சி இதெல்லாம் கேள்வி ரங்கசாமி மாதிரி இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. அந்த காலத்து வாழ்ந்தவர் ஒரிண்டல் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுறது நெட் இருக்குது. கேள்வி ரங்கசாமி காலம் பெரிய அதிகமாக கல்வி மேல் 3 வருஷம் எழுதியிருக்கு. அப்படி எங்கெங்கே ஓடுமோ காஞ்சி சுவாமியும் பல இடங்களில் கோவிந்தராஜ் எடுத்து காட்டுறாரு. அப்படிப்பட்ட கோவிந்தராஜ் வியாக்கியானத்தை யாரும் அதிகமாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 1857 3 வாரம் பெரிய பட்டம் இருக்கிற ஸ்டீம் ப்ளஸ் பாம்பே அதான் பண்ணிட்டான். இன்றைக்கி எங்கள் சாமி காலத்தில் சொல்லுவேன், இந்த மாதிரி புத்தகம் 3 பேருக்கு தான் இருக்கிறோம். எங்கிட்ட இருக்குது, காந்தி சாமிகிட்ட இருக்குது, கோவிந்த ரங்காச்சா சாமிகிட்ட இருக்குது. இது யாருக்கிட்ட கிடையாது. இருக்குது லைப்ரரியில் போனால் கிடையாது. தெலுங்கு இருக்குது, சமூகம் நாகராட்சம் நீ சொல் தெலுங்கு இருக்குது. அது பிற்காலம் தான் இருக்குது. அது யார் இருக்குது படிக்கா அது பிற்காலம் தான். 1857 அது எழுதிக்க பின்னாடி 1857 பப்ளிக் பண்ணியிருக்காங்க. பெரிய பட்டம் இருக்குது. அது படித்து எங்கள் சுவாமி மேலே காட்டுமேல் எங்களுக்கு காலத்துக்கு ஏன் இந்த மாதிரி அழகாங்க அவரே நிறுத்தி உட்காந்து சொல்லுது. நான் பார்த்துட்டே கேட்டு கையில் விட மாட்டேன். ஏன்னா இதுவாகிடுச்சு. அவருக்கு அவர் வயசுக்கு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி சாமி அது எனக்கு காட்சிக்கு சொன்னேன். அப்படின்னு அது செஞ்சு கொடுத்தேன். அவனுக்கு என்ன சமஸ்தம் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பண்ணணும்னு அர்த்தம். அவர் இருந்த போதே பண்ணிட்டேன் சாமி. சமஸ்தம் தெரிஞ்சு படித்து தமிழ் சொல்லி அவர் படிச்சுட்டே படித்தேன். அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆதித்ய 4 லாங்குவேஜில் போட்டேன். ராமஸ்தவம் 2 மொழிக்கு போட்டேன். ராமாயண பரிமாணம் பண்ணேன். அகராதி பண்ணேன். 600 திருநாமங்கள் போட்டு வால்மீகி ராமாயணம் அகராதி எல்லாம் பண்ண வச்சான். ஆச்சாரியர்கள் அனுப்பிக்கிறதுனால இது கோவிந்தராஜ் வியாக்கியானத்தில் 4வது பாலகாண்டத்தில் 4வது சட்டத்தில் கடைசியில் அர்த்தபஞ்ச பிரகாரம் எங்கெங்கே சொல்கிறது வெறும் கோடிட்டு காலத்திலே கோவிந்தராஜ் ரகசியத்திலே எங்கே சொல்கிறது, அர்த்தபஞ்சம் எங்கே சொல்கிறது, மீமாம்சா பிரமாண சாஸ்திரம் மூலமாக ராமன் தான் பலதத்துவம் என்று நிர்ணயம் பண்ணுற எந்த சம்பிரதாயத்திலும் இல்லை. கோவிந்தராஜ் வியாக்கியானத்துக்கு தான் மீமாம்சா சாஸ்திரத்தில் 8 பிரமாணம் 36 இருக்கணும் என்று சொல்ல முடியாத 8 விதமான ஒரு பிரமாணம் இருக்குது. அதை கொண்டு தான் இந்த ராமநாதன் மிச்சதானம் நிறைவேற்றிட்டார். அந்த மிச்சதான் எங்கள் திருக்குறளை சிவகாட்சிக்கு ஐஸ்வர நம்பியாக சிவகாட்சிக்கிறது. அப்படியாக இருக்கிறார். அந்த பார்க்குற போது காயத்ரி ராமாயணத்தை கட்சியில் காட்டுறார். காயத்ரி ராமாயணத்தை காட்டும்போது வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் இந்த ராமாயணமானது காயத்ரியின் விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறார். வால்மீகியே சொல்கிறார். அதுக்கு பிறகு இதை பார்த்துட்டு கோவிந்தராஜ் என்ன பண்ணிக்கிறதுனா 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் ஒரு எழுத்து காயத்ரி மந்திரம்.
1000வது ஸ்லோகம் இருக்காது. 958 990 இப்படி தான் இருக்கும். அதில் முதல்ல எழுத்து கத்து விரைஞ்சம் பல்போஜை வச்சு கத்து விரைஞ்சம் வரைஞ்சம் வேறு போகும்போது அவன்லாம் யுக்தகாரம் போட்டுட்டான், கீதா புஸ்காரம் போட்டுட்டான், முதல்ல எழுத்த போட்டுட்டான் 1000வது ஸ்லோகத்துக்கு. அது என்ன போட்டாலும் அதுக்கு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிக்க தெரிஞ்சதை பார்த்தோம். ஆனால் கோவிந்தராஜன் 18வது எழுத்து வாவாய், 44வது எழுத்து 31. இப்படி ஒரு 2 லைனில் மாறி மாறி இருக்கும். அதுக்கு அரிய சுவாமி மேற்கொண்டு அரிய சுவாமியை கேட்டோம். என்ன அதான் என்ன அந்த வர்ண கையில் என்னன்னு புரியுது, எழுத்துடைய ஒரு இது நம்மளுக்கு புரியலவா. அதனால் நீ அதை இது பண்ணிக்கோனா அதுக்கு தமிழாக்கம் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டேன், தமிழாக்கம் மீனிங் போட்டுருக்கேன். அதே சமயத்தில் 4வது சட்டத்தில் கடைசியில் கோவிந்தராஜை காட்டேன். பாலகாண்டமாவது ராமனுடைய பதத்தை சொல்லுகிறது எங்க சொல்றது அவர் சொல்ல ஆச்சாரிய மூலம் எனக்கு புத்தி கொடுத்தா அதை கண்டுபிடிச்சு இதே மாதிரி சுந்தரகாண்ட தேவசத்துக்கு சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டது, திருவேணி சொல்லப்பட்டது. ஹனுமான் வாயால் சீதைக்கு சொல்கிறான். ஹனுமான் சொல்கிறார் அவருடைய அவையாளர் மூச்சு இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அப்படியே இருக்கு சமுத்திரத்தெல்லாம் சொல்கிறார் ஹனுமான் சீதைக்கு. அதெல்லாம் சொல்லி வந்துட்டு அது வந்து பகவ தேவசத்தினால தேவத்துக்கு 10 ஜாத்து, அது திடீர்னு ஜாத்துனால பிரகாசிக்கிறது கொஞ்சம் வரும். அதுக்கு அனுகூலமான குணங்கள் இருந்தாலும் அதை 10 காமிச்சு வச்சுக்கோம். இப்படியாக இந்த பகவ தேவத்தை தீமைக்கு ஜீவயோனப்பிரச்சோதனையாதுன்னு சொல்லும்போது அது உத்தரகாண்டத்தில் முக்கிய பயன் அப்படின்னு சொல்லுது. ராமன் எப்படி முக்கியம் அந்த ராஜங்கள் வைகுந்தேன்னு ஒரு லைன் சொல்லிட்டு ராஜா உத்தரகாண்டத்தில் ஆச்சரியமாக எப்படி போனான் எல்லாம் ஆச்சரியம். அதெல்லாம் எழுதியிருக்கேன். லக்ஷ்மணன் போனது, தாய்மார்கள்லாம் போனது பரம்பரம், இது முக்கிய விஷயமான கோவிந்தராஜ்யத்தில் ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சம்பிரதாயத்தில் சஞ்சாவந்தன பாட்சி வந்து சஞ்சாவந்தனுக்கு 3 பேருக்கு தான் இருக்கிறார் இல்லையா. சத்திரியன், வைசன், ராமன் தான். அந்த 3 பேரில் ராமன் சத்திரியனாக இருந்து எங்கெங்கே சஞ்சாவனம் பண்ணாலே ஆரஞ்சு காய்ச்சி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறது. வால்மீகி சொல்ல அப்படியாக சீட்டையும் சஞ்சாவனம் பண்ணுவாரோ என்று அசோகத்துக்கு எட்டி பார்க்குற இந்த படத்தில் வந்து பண்ணுறாங்க. அந்த யுகதன்மை இருந்திருக்கு. ஆனால் சுமத்திரம் பண்ணியிருக்காங்க. சுமத்திரம் வந்து நமஸ்காரம் நான் பண்ணாலும் கோவிந்தராஜை எழுதிட்டேன், நம்ம ஜாக்கிரதையாக எழுதிட்டேன். இப்படியாக பல விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் முடிஞ்சவரையும் என்னால் அந்த கோவிந்தராஜ்யத்தை தமிழாக்கம் அங்கங்கே பண்ணியிருக்கேன். இது வந்து ராமாயணம் முழுமையாக கதை கிடையாது, குணங்கள் தான். சஞ்சாவனம் பண்ணிவிட்டு இது ஒரு நாட்டு சேர்க்கணும். எங்கள் சுவாமி டைம் இருக்குமாண்ணா சொல்லிட்டா 20 நிமிஷம் தான், 20 நிமிஷம் தான் ஆகும். அப்படியே பரிசமான குணங்கள் எந்த அவதாரத்தையும் குணங்கள் இருக்குது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் தான் 1000 குணங்கள் சொல்லிட்டு. அதனால் அப்போ சொல்லப்பட்ட சுவாமி நம்ம ஊரில் இருக்கார். அவர் சொன்ன பகவன் குண தர்ப்பணம் மாதிரியா ராம குண தர்ப்பணம் சொல்கிற மாதிரி ராம குண தர்ப்பணம் கண்ணாடி குணங்கள் எல்லாம் இருக்குது. 3700 குணங்கள் இருக்குது. அதை பற்றி வேணாம். அவ்வளோ குணங்கள் எந்த அவதாரத்துக்கு இருந்தால் கூட வழிகாட்டின விஜயன் வாயால், விராதன் வாயால், கமந்தன் வாயால், தார வாயால். தாரை வந்து ராமனை பார்க்கறதுக்கு முன்னாலே அங்கே வந்து சொல்கிற அம்மா சுக்ரீவன் யாரோ வந்துருக்கலாம், நல்லா அழகாக இருக்குது அப்படியாடா. அவங்களுக்கு முக்கியம் அறிஞ்சவன் ஆகையாலே தாரையாளர்கள் ராவணன் குணங்களை சொல்கிறான். அறிஞர்கள் ராமன் வாரி ஊழ்ந்த உடனே ராமனை பார்க்குறான், அதையும் சொல்கிறேன். அப்போதைக்கு குணங்கள் இப்படி 2 விதமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்டதெல்லாம் ஏற்படுத்த முடியாத ஒரு பாக்கியம் யதாசக்தி ஏதாவது பண்ணியிருக்கேன். இதோட ஆசிரியர் சுவாமி ஆசிரியர் பண்ணி அது சொல்ல வச்சு கம்மி ஒரு நிமிஷம் அதை கம்மிக்கணும். இது ரெண்டு பார்த்துட்டே வந்தேன். ஏன்னா சாமியை கான்டாக்ட் பண்ணிவிட்டேன், சாமி வரணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன பெருமாள் விட்டுருந்தேன். பர்கோதேவத்துக்கு பர்க்க சப்தத்துக்கு ஒளி அர்த்தம். இந்த ஒளியை தியானம் பண்ண முடியாது. கோவிந்தராஜ் ஏழு ஒளியை யாரும் தியானம் பண்ண முடியாது. ஒளிக்கு நிதர்சனமான திருவேணி தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த திருவேணி சொல்லும்போது என்னதான் இருக்கும், அந்த திருவேணி எதனால ஒளியோடு இருக்குன்னா தர்மாத்துக்கு இதுவாக இருக்கான். ராமநாதன் தர்ம பரிபாலனம் பண்ணுறவர் அப்படின்ற இடத்துல சீதையானவள் ராமனுக்கு சுதீட்சணர் சேர்த்துட்டு திரும்பி வரும்போது அப்போ உபதேசம் பண்ணுறான். சீதை உபதேசம் பண்ணுறான். என்ன உபதேசம் பண்ணுறான்? ராமன் சீட்டா எனக்கு வில்லு அம்பு போட்டுருக்கு. ஆமாம், வில்லு அம்பு கொடுத்துட்டேன். அந்த ரிஷிகள்லாம் வந்து வணங்கிடுவா, சரணாகி பண்ணிட்டாங்க. அவளுக்கு பகைவர்களாக ராட்சசெல்லாம் கொண்டுடுவ, பகை ஜாதி சண்டை உண்டாகும். அப்போ நீ நானும் பிரிஞ்சிடுவோம். அவ்வாயால் வந்து நம்மள எழுதுனால நீங்களும் திசைக்கம் இது வந்து அன்னையிடம் முடிஞ்சு சொன்னமான திருக்குறள் நம்பி நான் கண்டவேன் வெந்தி வீரரும் கண்ணும் வாழ சக்கரமும் தங்கும் வேண்டி நின்று கண்ணும் நீங்கா நின்று நீங்காத பாசுரத்தில் ஆமாம் அதான் வேலை வரையில அப்படி இந்த இடத்துல வந்திருக்கு. பார்த்தா என்ன பாரு திருக்குறள் பெருமானுக்கு இது
நம்பிகள் வாயால் வந்திருக்கிறது பல பிரமாண சரித்திரம் பகவான் மகனை நம்பிகள் உள்ளத்தை அறிந்தவர் ஆகையாலே ஆரோக்கிய நாட்டில் 4 சோழர்கள் எனக்கு பெரிய ஆதாரமாக கிடைச்சது. வர்க்கோ தேவசை வர்க்க சப்தத்துக்கு இருக்கிற எத்தனை இந்த நான் கேட்கிறேன் அப்படியே ஒரு வாட்டி திருவாய்மொழியிலே எங்கேயோ என்ற பதிகத்திலே நின்றும் நினைக்கும் என்ற பாச வியாக்கியானத்திலே நம்பிள்ளை நான் கண்டது என்பதற்கு 1000 பிடித்த பிடியிலே வாசி அறியும் நான் கண்டது வீரபக்தி ஆகையாலே வாசி அறியிலே பெருமாளுக்கு வில்லெடுத்து கொடுப்பவள் பிராட்டி என்றோ பெருமாள் வில்லைத்தா என்று கேட்க கொடுத்தாள் இவள் அவள் கையும் வில்லுமாய் என்ற நிலையை கண்டவாறே. ஆமா நீர் என்ன 9,000 திரும்பி போய் உண்மையே ரிஷிகள்லாம் வந்து சண்டம் கொள்வார்கள். அவர்களுக்கு விரோதிகளான ராட்சசிகள் எல்லாம் எதிரிகளை வேண்டியதாகவும் பிறகு ஜாதி பகையாகும். பிறகு நீரும் நானும் 2 இடத்திலே வேண்டி இருக்க வேண்டி வரும். ஆளுநர் வில்லை புகட்டு தாங்கள் அப்பா சொன்னதுனால தண்டுபரிமாரணம் பண்ணோம் அப்படின்னு சீதை அட்வைஸ் பண்றான் அந்த இடத்துல என்று பெருமாள் பக்கத்திலே பட்சபாதம் இப்படி சொல்லிவிட்டது என்று நம்பிக்கை குட்டு கொடுக்குறேன். பட்சபாதம் ஆண்டாள் ஜென்ரலாக சொல்றான். நம்மளுடைய பக்தாவானதால பட்சபாதம் இவர் பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்ற உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஜெர்மனி எல்லாம் தெரிஞ்சு நம்பிக்கை அழகா இந்த லௌகிகமாக காட்டுறது நினைக்கிறேன். பட்சபாதம் இப்படி சொல்லிவிட்டது என் நம்பிக்கை வீட்டிலே அவர்களுக்கு ஏற்ப மனவாளவாதிகள் 100 வருடம் 150 வருடம் கழித்து நம்பிக்கை திருவுள்ளம் அறிந்து பிரமாணத்திடத்திலே அவன் கையும் விழுவாய் என்ற நிலையை கண்டவாறு என்ற பந்திக்கு ஏற்ப ஆயங்க காண்டத்திலே சீதை ராமனுடைய விசேஷ தர்மங்களை சொல்லும் வகையிலே அங்கு அமைந்த 4-5 ஸ்லோகங்களை பிரமாணமாக காட்டுவது அனுபவிக்கத்தக்கதாகும். அந்த ஸ்லோகம் என்றால் சுதீக்கிரோத்யாதித்யா சத்திரம் ரகுநந்தனம் ஜஜனாஜம் தயவாஜா சத்யாயும் அனுபவித்தது சுசித்னானம் சுத்வாதீரா தண்டகாரம் ஜவாதினாம் ரிஷீனாம் நர்வாத்யக பதஹாகமிதீரச்சதாம் ஏதம் நிமித்தம் கவனம் தண்டகா இதி விருத்தினம் திசிலாமித்தம் ஜகத்யாஸ்யா குருவித்யாசேதி சதசத்வாம் பதிஷ்டம் திருஷ்வா மம வித்யகாவிகமனா விருதம் நிக்கலம் தேவி பவந்தி விஹம்யம் நகி மேராதவைரீரா கமனம் தண்டகாம் வதி காரணம் தத்ராவித்யாமி அதத்யாசுரிதம் மம தும்பி காஜிராமித்ய யசக மனந்தனா திருக்காவராஜி இப்படியாக இன்னும் 4 ஸ்லோகத்துக்கு அதிகமாக இது பண்ண இப்படி சீதா தேவியாகவும் தர்மத்தை எடுத்து வைக்கின்றான். பார்த்தான் என்ன நினைச்சிருக்க நீ நான் எப்படிப்பட்டவன் அப்தகம் ஜீவனம் கட்சியாகும் சீதா ஒன்றவரை விட்டுருவேன் லட்சணை விட்டுருவேன் என் உயிர் போனாலும் பிராமணர்களுக்கு கொடுத்த வாக்கை நான் கொடுக்கிறாரு அதுதான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு விதத்தை கொண்டு எழுந்து நம்பிக்கை எழுந்திருக்கிறதாலே இந்த உடனே சுதர்சன சுவாமி ஃபோன் பண்ணேன். எங்களால் திருமணம் நம்பி ராமாஜா எல்லா ஊரும் எல்லா அவசரம் பண்ணாரு கேட்டு சொல்கிற சுவாமி ஆப்ஷன் கேட்டு அடுத்த 5வது நிமிஷத்தில் 4 ஃபோட்டோ அனுப்பிட்டேன். அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது சொல்ல இந்த போலமா என்னை கொஞ்சமே சொன்னான் அங்கே சொல்லிட்டு சுவாமிகிட்ட சொல்லி நீ டைம் இல்லை நீ கொஞ்சம் அது சாதி சாதி சொல்கிறதா வெளிநாள் எப்படி சாத்துவா கால் பண்ணால் சாத்தினாரு கீழே சாத்தினார் அவரை போல இல்லை அது கப்பல்